ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மூவி ரிவ்யூ. நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி வா வாத்தியார் அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன பொறுத்தவரை ரொம்ப நாள் ஆச்சு படம் வந்து இப்ப ரிவ்யூ பண்றேன்னா என்னங்க பண்றது? இப்பதான் இந்த படத்தை பார்த்தேன். அதனால இப்ப நம்ம வந்து ரிவ்யூ பண்றோம். சரிங்களா? இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய டைம் நிறைய பேர் யோசிப்போம். இன்ஃபேக்ட் வந்து அந்த காலத்துல இருந்த தலைவர்கள்லாம் எந்த அளவுக்கு கிரேட்டா இருந்தாங்க. திரும்பி அவங்களாம் இங்க வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். லைக் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்ல இருந்து, மகாத்மா காந்தி அவர்கள்ல இருந்து, ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து யார் யார் சொல்லலாம்? நெறைய பேரு லைக் காமராஜர் அவர்கள்ல இருந்து, நெறைய பேர் வந்து திரும்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா, திரும்பியும் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா, இந்தியா இன்னும் வல்லரசு ஆகுமோ? அப்படிங்கிற ஏக்கங்கள் நெறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வகையில எம்ஜிஆர் அவர்கள் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்தா, எந்த மாரி ஒரு ரெவல்யூஷன கிரியேட் பண்ணுவாரு? இந்த அநீதிக்கு எதிரா எந்த மாரி ரெவல்யூஷன கிரியேட் பண்ணுவார்? அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்து வா வாத்தியார் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து உண்மையாவே ஒர்க் அவுட் ஆச்சா? ஸ்டோரி வைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் வந்து கான்செப்ட் ராவாவே வந்து ஃபிக்ஷனல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இந்த படம் வந்து ரியாலிட்டிக்கலா ஒருவேளை இந்த படம் உண்மையாவே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஸ்டோரிய வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார் வந்து லைக் பிரைப் வாங்குற ஒரு பர்ட்டிகுலர் போலீஸ் ஆஃபீசர் அவர். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் கேன்சல் ஆயிட்டு இதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. அத தெரிஞ்சுக்கிட்ட அவரோட தாத்தா ரொம்ப ரொம்ப எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஃபேன் அவரு. அவரோட தாத்தா வந்து என்ன பண்றாருன்னா, இவர் சஸ்பெண்ட் ஆகுறத கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயி, உண்மையாவே என் பேரன் வந்து லஞ்சம் வாங்கிட்டானா? எம்ஜிஆர் அவருடைய மறுபிறவின்னு தானே என் பேரன நினைச்சேன். உண்மையாவே லஞ்சம் வாங்கிட்டானா? அப்படின்னு சொல்லி, அவர் வந்து அந்த ஃபீலிங்லயே அவர் வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பியும் பூமிக்கு வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து. என்ன ஆகுது அந்த ஸ்டோரியில வந்து லஞ்சத்துக்கு எதிரா, ஊழலுக்கு எதிரா இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான் வந்து இந்த படம். ஓகேங்களா? இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லாவே இருந்தது. இன்ட்ரஸ்டிங்காவே எடுத்துட்டு போனாங்க. சில இடங்கள்லாம் வந்து எப்படி தெரியுங்க? நானே ராஜா நானே மந்திரின்ற மாரி, ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான் அப்படின்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும் படம்? அந்த மாரி தான் இருக்கும் படம். போலீஸே வந்து திருடன தேடுறாங்க. பட் அந்த திருடனே அந்த போலீஸ் தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கார்த்திக் சார் தான் வந்து போலீஸு. பட் அவரே வந்து திருடனாவும் இருப்பார். விச் மீன்ஸ் அவரே தேடுறவராவும் இருப்பார். திருடன் இல்ல. அவரை தேடுறவராவும் இருப்பாரு. ஏன்னா நைட்ல ஆனா அவருக்குள்ள எம்ஜிஆர் வந்துருவாரு. எம்ஜிஆர் வந்து நல்லது செய்வார். நல்லது செஞ்சுட்டு விடிஞ்சதா என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் போன அப்புறம் கார்த்திக் சார் வந்து நார்மலா இருக்கிற லைஃபா இருப்பார். பட் கார்த்திக் சாருக்கு வந்து தனக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, தனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. இதை நோக்கி தான் இந்த படமே வந்து போகும். இவர் போலீஸா இருப்பாரு. நைட்ல எம்ஜிஆர் செய்யற சம்பவங்களுக்கு எல்லாம் மறுநாள் காலைல போலீஸா இவர் வந்து தேடுவார். யார் தான் பண்ணாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தேடுவாரு. ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் அப்படின்னு என்ன எம்ஜிஆர்